ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஃபி தேட்டர். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஹோ எந்தன் பேபி. ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஏதோ எப்படியும் நல்லா இருக்க போகிறதில்ல, லவ் ஸ்டோரி தான் கொடுப்பாங்க, கிரிஞ்சாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் உள்ளே போனேன். உள்ளே போய் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கல, அந்த ஃபீலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உட்கார வைக்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வல் வரைக்குமே படம் நல்லா தான் இருக்கும். ஓகே, பார்த்துடலாம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் டோட்டலாக உங்களுக்கு வேறு மாதிரி ஆகும். டோட்டலாகவே வந்து படம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நம்ம அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி உள்ளே போகிற ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னே சொல்லலாம். சீரியஸாகவே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான 2K பசங்க என்ஜாய் பண்ணி ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு மூவியாக இருந்த மாதிரி இருந்தது. ஹீரோவோட ஆக்டிங் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லாவே ஒரு இது பண்ணியிருந்தாரு. ஒரு பொண்ணுக்கிட்ட கோவப்படுற விஷயமா இருக்கும், அது ரியாலிட்டியாக இருந்தது. ஒரு லவ்வர்னா இப்படி தான் கோவப்படுவான், இப்படி தான் கத்துவான், எந்த விஷயத்துக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரியும், அது எதனால் அந்த பசங்களாம் அப்படி நடந்துக்கிறாங்கங்கிற ஒரு இது வரும்ல, அது வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டையை காமிச்ச விதம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இதில் வந்து 3 ஹீரோயின். ஆக்சுவலி 3 ஹீரோயினில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மீராவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளோட ஆக்டிங் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. கோவமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு லவ்வாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், அந்த கேஷுவலாக இருக்கிறதா இருக்கட்டும், அந்த இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஹீரோ வந்து டெபியூ பண்ணியிருக்காரு, டெபியூ மாதிரி தெரிஞ்சா? கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்ம நிறைய சொல்லுவோம் டாக்ஸிக் லவ், அவன் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான் அதனால பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம்ல. அந்த ஒரு இம்பேக்ட் வந்து அவன் சின்ன வயசுலேருந்தே கொடுத்த அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும்ல, அவங்க அப்பா அம்மா சண்டை போடும்போது அவன் கொடுக்குற ரியாக்ஷனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு பொண்ணு வந்து அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லும் போது அதை கேட்காம ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான்ல, அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல எனக்கு கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த இடத்த தவிர மற்ற எல்லா இடமும் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்தது. விஷ்ணு விஷால் தம்பி தான் அவர் ஹீரோ. அவரை பார்க்கும்போது விஷ்ணு விஷால் மாதிரி இருக்கா இல்லை நார்மலாக தான் வேற மாதிரி? இல்லை, 2 பேருக்குமே ஒரு சின்ன சாயல் இருக்கு. பட் ஆக்டிங் ரிலேட்டடாக பார்க்கும்போது 2 பேருக்கும் டிஃப்ரெண்டான ஆக்டிங்காக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா விஷ்ணு விஷால் சாரும் 2 பேரும் சேர்ந்து கம்பேக்காக நடித்த மாதிரிலாம் இருந்தது. அதில் வந்து அவரோட ஆக்டிங் வேற மாதிரி இருந்தது, இவரோட ஆக்டிங் வேற மாதிரி இருந்தது. ஸோ ஆக்டிங் ரிலேட்டடாக 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் இருந்தது. பட் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் ஓரளவு ஒத்து வர மாதிரி தான் இருந்தது. படத்துல சாங்ஸ் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு தமிழ் லிரிக்ஸில் ஒரு லவ் சாங் ஒன்று வரும். ஆக்சுவலி மீராக்கும் அவருக்கும் சேரும் போது ஒரு லவ் சாங் ஒன்று வரும். அந்த ஒரு லிரிக்ஸில் சாங் ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட ஒரு ஃபீல் கிடைச்சது. மிஸ்கின் சார் என்ன மாதிரி ரோல் பண்ணுறாரு? அவர் தான் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவரை எங்கே போய் பார்த்தாலுமே ஓப்பனாக அவர் ஃபோட்டோ அவர் பேசியிருக்க கூட மாட்டார், ஆனால் அவர் ஃபோட்டோவை மட்டும் வச்சு விட்டாலே கீழே கமெண்டில் வந்து கழுவி ஊற்றுறாங்க. அவரை பார்த்தாலே கீழே அவ்வளோ திட்டு, அவ்வளோ இது, இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக ஒரு டேரக்டரை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்குள்ள தெரிஞ்சு. ஒரு நல்ல டேரக்டரை எல்லா விஷயத்துலையுமே அவரை தப்பாகவே போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிற மாதிரியே ஒரு வருத்தமும் இருந்தது. அந்த வருத்தத்தை டோட்டலாக இந்த படம் வந்து இது பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தில் வந்து அவரை ஒரு நல்ல விதமாக காமிச்சிருந்தாங்க. அவர் ஒரு நல்ல டைரக்டர், அதே இது சினிமாக்காக வாழ்கிறவங்களுக்கு அவர் நிறைய இது பண்ணியிருக்காரு, அரவணைச்சிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக அவர் நடத்துகிற விதமாக இருக்கும், அதெல்லாம் காட்டின விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னன்னா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஏன்னா கமெண்டில் அவ்வளோ கழுவி ஊற்றுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அவர் கெட்டவராக இருப்பாரோங்கிற மைண்ட் செட்டுக்கெலாம் போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இங்கே வந்து அவரை ஸ்க்ரீனில் காட்டும் போது பின்னாடி ஒருத்தர் வந்து ஐ லவ் யூ மிஸ்கின் அப்படின்னு சொன்னான். என்னடா இது இவ்வளோ லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஹீரோட இன்ட்ரடக்ஷனுக்கு வைப்பை விட மிஸ்கின் சாரை காட்டும் போது அந்த ஒரு கத்தல் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே நல்ல பர்சன். அதை நல்ல விதமாக காட்டினதுக்கு டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கனெக்ட் ஆகும், செட் ஆகும்? மேக்ஸிமம் 2K கிட்ஸ் அவங்களுக்கு பயங்கரமாக செட் ஆகும். லவ்வர்ஸு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் இந்த ஒரு சில விஷயங்கள். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. ஏன் 2K லவ் வந்து 90ஸ்க்கு மேக்ஸிமம் செட்டே ஆகாது, அக்செப்டடே கிடையாதுமோ. ஆனால் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் இந்த படத்தில் வந்து, நான் இதை வந்து இது பண்ணேன் அப்படின்னா அவனோட லைஃப்பை பாதிக்கும், அவனுக்கு வந்து எங்கள் லவ் தெரியும், அப்படி இருக்கும்போது இதனால் அவளை டார்ச்சர் பண்ணலாம், கொடுமைப்படுத்தலாம், அவங்க லவ் பிரேக்கப் ஆகலாம், அதனால நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து 90ஸோட ஒரு லவ். அந்த லவ்வை வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக காமிச்ச விதம் இருக்குல்ல, அந்த விதம் வந்து கண்டிப்பாக 90ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் கிஸ்லாம் இருக்குன்றாங்க, அது எதுவும் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கா? பேரண்ட்ஸோட படம் பார்க்கலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ முன்னாடி தாங்க 90s கிட்ஸ்லாம் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ரோஸெல்லாம் பின்னாடி கையில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது. இப்போல்லாம் லவ்னாலே எடுத்தோன்னே கிஸ் தான், பேரண்ட்ஸ் முன்னாடியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன், ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை தான் லவ்னு வேறு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து லவ் அந்த ஒரு கிஸ் சீனை தவிர மற்ற எந்த சீனுமே வந்து உங்களுக்கு பெருசாலாம் ரொம்ப வல்கராலாம் காட்டல. இல்லை, இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னா இதனால இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்?
நம்ம 2K லவ்னாலே தப்பாகவே நினச்சிட்டு இருக்கோம். 2K லவ்ஸ்னாலே வந்து அவங்க சும்மா ஜாலிக்காக ஃபன்னுக்காக சும்மா வெறும் இதுக்காக மட்டுமே பேசுகிறாங்க, இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணுன்னு போயிடுவாங்க, அந்த மாதிரியே யோசிக்கிறோமே, அவங்கள தப்பாகவே யோசிக்கிறோம். இந்த பொண்ணு இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணி அடுத்ததுக்கு போகிறத வந்து என்ன ரீசன் ஒரு விஷயம் இருக்குல்ல. 2K பசங்களோட லவ்னா என்ன, உண்மையிலே அந்த லவ்வில் என்னென்னலாம் இருக்குங்கிறத ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை காமிச்சிருக்காங்க. ஸோ அதை நிறைய பேருக்கு தெரியல, புரியவும் இல்லை. பேரண்ட்ஸுமே அதை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2K பசங்கனால இப்படி தான் லவ் பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷம் நம்ம வேற மாதிரி மாறிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையும் இந்த படம் மாற்றும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது 90s கண்டிப்பாக வந்து லவ் ஃபெயிலியரில் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருப்பாங்க. அவங்க வந்து அவங்க லைஃப்பில் எப்படி மூவ் ஆன் பண்ணலாம், இந்த படம் விட்டு வெளில வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்ககிட்ட, நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், அது லவ்வராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணும். நம்ம ஈகோங்கிற ஒரு விஷயத்தில், சின்ன விஷயத்தில் எவ்வளோ பெரிய விஷயங்களை இழக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சாரி கேட்கணும்னு வைக்கணும்னு தோணும். படத்துல எதுவும் மெசேஜ் சொல்ல வராங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த படம் வந்து ஃபுல்லாக லவ் ஸ்டோரி மாதிரி தான் கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஏன்னா ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அப்படி காமிச்சாங்க. ஆனால் வந்துட்டு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு பேரண்ட்ஸ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பையனோட இது வளர்ற அந்த ஸ்டேஜில் ஒரு பொண்ணை அவன் எந்த மாதிரி நடத்துவான், அதே மாதிரி தான் ரியாக்ட் காட்டுவான். அந்த ஒரு கோபமும் இதையும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் காட்டுவான். அதே நேரத்தில் ஒரு பொண்ணு அவன் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் ஆகி கஷ்டப்பட்டு வெளில வந்ததுன்னா அந்த பையனையும் அந்த மாதிரியே பார்க்கும். சின்னதாக அவன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கூட நம்ம வீட்டில் இதை தானே பண்ணாங்க, அந்த ஒரு கம்பேரிஷன் இருக்குல்ல, அது வந்து ஃபேமிலியிலேருந்து தான் வருது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. அது மூலமா வந்து எனக்கு இனிமே வர பசங்க அந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இது டோட்டலாக பசங்களோட லைஃபே ஃபைல் பண்ணும். படத்துல எதுவும் நெகட்டிவ்ஸ் இருக்கா? ஆக்சுவலி ஸ்கூல் லவ்லலாம் வந்து இந்த ஓவராக அது லவ் இல்லைங்கிற மாதிரி டப்பு டப்புன்னு காமிச்சாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சுச்சு. ஓவரால் படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ? நான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8 கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.